பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த 2023ஆம் ஆண்டு அநேகருக்கு நிறைவான ஆண்டாயிருந்தது என்று சொன்னவர்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலான மக்களின் வாழ்வில் வெற்றிடத்தை கொண்டு வந்த ஆண்டு என்று சொல்லலாம். கொரோனா, பெரு வெள்ளத்தினால் வந்த பாதிப்பு, அவைகளிலிருந்து இன்னும் சிலர் மீண்டு வரவில்லை என்று சொல்லலாம். அவைகள் எப்படி இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் அந்த துக்கத்தை மறந்தாலும் வாழ்வின் வெற்றிடம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்த 2023வது ஆண்டின் கடைசி நாளில் வந்திருக்கிற நாம் கடந்ததையே நினைத்து கொண்டிராமல் இதுவரை அவருடைய கிருபையால் நாம் காக்கப்பட்டோம், உயிரோடு இருக்கிறோம். அதற்காக தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். இனி வரும் 2024ஆம் ஆண்டு தேவன் நம் குறைவை நீக்கி நிறைவை தரும்படி அவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுவோம். வருகிற ஆண்டில் நம் வாழ்வின் வெற்றிடம் நீங்கி நாம் சமாதானமாக வாழ ஒரே வழி இயேசுவை முழுமையாக நம்புவது, எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பது, வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது என்பன போன்றவற்றில் உறுதியாயிருந்து அவரை பின்பற்றி சென்றால் அவர் நம் இன்னல்களை நீக்கி நமக்கு சமாதான வாழ்வு தருவது உறுதி. ஜெபம். இயேசுவே, 2023வது ஆண்டின் கடைசி நாள் வரை என்னை காத்தது போல இனி வருகிற 2024வது ஆண்டில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம் சித்தம் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை வழி நடத்தும், சமாதானம் தந்து ஆசீர்வதியும். ஆமேன்.